Hi, welcome to the KR Home Garden. ஹாய் விவர்ஸ், கார்டன் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கார்டனுக்கு தேவையான தொட்டி சிமெண்ட்டில் எப்படி ஈஸியாக தயாரிக்கிறது, நம்ம வீட்டிலேயே சிமெண்ட்டும் மணலும் இருந்தால் போதும், நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்மளால் தொட்டி தயாரிக்க முடியும். அதுக்காக சிம்பிளாக சின்னதாக ஒரு தொட்டியை நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றும் பெருசு இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டப்பாக்களே போதுமானது. அதை யூஸ் பண்ணி சிமெண்ட் மணலை யூஸ் பண்ணி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிமெண்ட்டும் மணல் 1:2 ரேஷியோவில் கலந்துக்கோங்க. 1 பங்கு சிமெண்ட், 2 பங்கு மணல் கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு நெகிழ்வாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும். எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறீங்களோ அதில் முதல்ல எண்ணெய், உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற எண்ணெயாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தால் கூட இருக்கலாம், அந்த எண்ணெயை மட்டும் நல்லா தடவிடுங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பாட்டில் சிமெண்ட் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, வெயிட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே நிற்கும். இல்லைனா நம்ம அழுத்தி வைக்கும்போது போகும், திரும்ப மேலே வந்துடும், கரெக்டான பொசிஷன் கிடைக்காம போயிடும். சிமெண்ட்டு கொஞ்சம் கலந்ததில் நிறையாவே இருக்குது. அதனால் அடிஷ்னலாக இன்னொரு அட்ராக்டிவான பொருள் செய்ய போகிறோம். நீங்கள் ஹோட்டல்ஸில் எல்லாம் போனீங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு பெரிய பேஷன் மாதிரி இருக்கிறதுல தண்ணி ஊற்றி அதில் பூக்கள்லாம் மிதக்க விட்டுருப்பாங்க. சில வீடுகளில் கூட வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் இப்போ செய்ய போகிறோம். அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுக்கு ஒரு கூடை எடுத்திருக்கேன். அந்த கூடையில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதுமானது. ஸோ அந்த கல் போடுறது எதுக்காக அப்படின்னா, வெயிட்டுக்காக தான். நீங்கள் வெயிட் கொடுத்தா தான் சிமெண்ட்டை அதை அழுத்தி கரெக்டான பொசிஷனில், நமக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ அந்த அளவுக்கு அதை அழுத்தம் கொடுக்க முடியும். நீங்கள் பெரிய கல்லாக கூட எடுத்துக்கலாம். ரைட்டு, இப்போ 12 hours ஆயிடுச்சு. கொஞ்சம் அதை லூஸ் பண்ணி எடுத்துடணும். ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ அப்படின்னா ஈஸியாக கொஞ்சம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப காய வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 days கூட நீங்கள் காய வச்சுருங்க, நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ அப்போ தான் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் வந்துடும். நம்ம பேப்பர் போட்டிருக்கிறதுனால இன்னும் ஈஸி. நான் கூட அப்படிங்கிறதுனால பேப்பர் போட்டிருக்கேன். அதே இது ஒரு பேசின் மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த தொட்டியில் எண்ணெய் தடவணும் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கூடங்கிறதுனால போட்டிருந்தேன். பாருங்கள், அதில் நல்லா இன்னும் ஈஸியாகவே வரும். நம்ம அந்த எண்ணெய் தடவி இருந்ததுனால சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், ரெண்டுமே அழகாக இருக்குது. இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 1 day காய வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த தொட்டியில் ஒரு செடியை நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ, இப்போ நான் சின்னதாக தான் ஒரு மாடலுக்காக செஞ்சதுனால சின்னதாக தான் செஞ்சுருக்கேன். அடுத்து நம்ம பெரிய தொட்டிகள் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு அடுத்து பின்னாடி வீடியோஸ் போடுவோம், அப்லோட் பண்ணுவோம். அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான மாதிரி பார்க்கலாம். சிமெண்ட் பாட்லேயே வேறு அழகாக எப்படி செய்யலாம் அப்படின்னும் நம்ம அடுத்து வீடியோஸ் போடுவோம். இப்போ தொட்டி ரெடி. அடுத்து நம்மளோட கார்டனில் பூத்த பூக்களை பறிச்சுட்டு வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி அழகாக தண்ணியில் வைக்கலாம். எதுக்காக தண்ணியில் வைக்கிறோம் அப்படின்னா, பூக்கள் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா வேகமாக காஞ்சி போயிடும். தண்ணியில் வச்சுருந்தோம் அப்படின்னா, காலையில் வச்சோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூக்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அழகாகவும் இருக்கும், நமக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.